கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பையும் அவர் விடுத்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக திமுக தரப்பிலிருந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்காக கூட்டுக்குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டுக்குழுவைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து இது தொடர்பாக அழைப்பும் விடுத்திருக்கிறார்கள். இந்த வகையில் தற்போது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே பேசியிருக்கிறார். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் இதனால் பாதிக்கப்படக்கூடிய, அதாவது தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு குழுவினை அனுப்பி அவர்கள் அனைவரையும் பேச்சுவார்த்தைக்காக ஒரு கூட்டுக்குழு அமைப்பதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரோடு புதுக்கோட்டையை சேர்ந்த MP அப்துல்லா ஆகியோரும் சென்று நேரிலே அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இங்கு தமிழகத்திலிருந்து நம்முடைய முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக கர்நாடக முதலமைச்சரை தொடர்பு கொண்டு உங்கள் கட்சி சார்பில், உங்களுடைய அரசு சார்பில் நிச்சயமாக இந்த கூட்டத்திலே பங்கேற்பதற்கு பிரதிநிதிகளை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். வரக்கூடிய 22ஆம் தேதி சென்னையில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இதனை தேசிய அளவிலே ஒரு முக்கிய பிரச்சனையாக அடையாளப்படுத்துவதற்கும் இந்த தொகுதி மறுவரையை செய்யப்பட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அவர்கள் ஒரு விரிவான கருத்துருவாக்கம் செய்ய இருக்கிறார்கள். எனவே அது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.